இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம்முடைய கவலைகளை எல்லாம் தேவன் மேல் வைத்து விடுவோம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். நம்மை நேசிக்கிறதினால் நம்மை விசாரிக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறதினால் நம் கவலைகளை அவரை நம்பி அவரிடத்திலே வைத்து விடுவோம். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும் பொழுது, கிவ் ஆல் யுவர் worries அண்ட் கேர்ஸ் டு காட் ஃபார் ஹீ கேர்ஸ் அபவுட் யூ என்று இருக்கிறது. நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்து விடுவோம் என்று இருக்கிறது. ஒரு புத்தகத்தை நாம் ஒருவரிடம் கொடுத்து விட்டால் அது நம்முடைய கையில் இருக்காது, பெற்றுக்கொண்டவர்களுடைய கையில் தான் அது இருக்கும். ஒன்றுக்கும் உதவாத கவலையை நாமே வைத்து கொள்ளாமல் நம் கவலைகளை கேட்கிற தேவனிடத்தில் அதை கொடுத்து விடுவோம். மனுஷர்களிடம் நம்முடைய கவலைகளை பற்றி நாம் பேச பேச அது இன்னும் நம் பார்வைக்கு பெரியதாக தோன்றி நம்மையே பயமுறுத்தும். அந்த கவலையை ஆண்டவரிடத்தில் கொடுக்க நாமும் எஃபோர்ட் எடுப்போம். இந்த உலகத்தில் கவலைகள் வரத்தான் செய்யும். அதை ஆண்டவரிடம் கொடுக்க, கவலையை சரியானபடி கையாள நாம் தினமும் பழகிக்கொள்வோம். ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்கிறோம். நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரிடம் நம் கவலைகளை எல்லாம் தந்து விடுவோம். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுவோம். எடுத்துக்காட்டாக, நாம் வீடு மாற்றும் போது லக்கேஜ் மேன் வரும்போது வெறும் கையால் வந்து நம்முடைய லக்கேஜை தூக்கி ட்ரக்கில் வைப்பார்கள். நம்முடைய சொந்த கவலைகள், பாரங்களையே நாம் சுமந்து கொண்டிருந்தால் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. நாம் நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடம் வைக்க பழகினால் மற்றவர்களுக்கும் பேதுரு கூறுகிறது போல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்ல முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவனாக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுடைய கவலைகளை நாங்களே சுமந்து தவித்து விடாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கவலையை சரியானபடி கையாளுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுடைய காரியங்களையெல்லாம் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.